அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அதுதான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய மாணவர்களுடைய மாணவியுடைய வங்கி கணக்கில் கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இதன் மூலமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடம் முடிச்சு உயர்கல்வி சேர்ற பசங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக 75% நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தொட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கிய காரணம். நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் 75% அடைஞ்சிட்டோம், ஆனால் நம்முடைய இலக்கு 100% மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போகணும்னு தலைவர் இன்னைக்கு தொடர்ந்து பல திட்டங்களை தீட்டிருக்கிறார். எப்படி பள்ளிக்கூடம் போகிற பசங்க காலேஜுக்கு போகணுமோ அதே மாதிரி அனைத்து குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் முன்னாடிலாம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைங்கள அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. போயிட்டு வா பார்த்துக்கலாம், மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வீட்டில் கவலையோடு இருப்பாங்க, அதே யோசனையில் இருப்பாங்க. காலையில் குழந்தைய வெறும் வயிற்றில் அமிச்சமே, சாப்பிட்டானா, பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டானா, பாடத்தை கவனிச்சானா, எப்போ வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைய மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தைய நம்ம முதலமைச்சர் பார்த்துப்பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா முதல்ல அவனுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க.